மந்திரக்காட்டில் ஃப்ளிக்கர் என்ற ஒரு குட்டி மின்மினி பூச்சி இருந்தது. மற்ற பூச்சிகள் பிரகாசமாக மின்னின, ஆனால் ஃப்ளிக்கரின் வெளிச்சம் மிகவும் குறைவாக இருந்தது. இதனால் அவன் ஒரு இலையின் பின்னால் சோகமாக மறைந்து கொண்டான். திடீரென்று காடே இருண்டது. க்ளூம் காப்ளின்ஸ் என்ற இருட்டு அரக்கர்கள் வந்து மற்ற மின்மினி பூச்சிகளின் ஒளியை திருடி ஒரு ஜாடியில் அடைத்தனர். ஃப்ளிக்கர் பயந்தாலும் தன் நண்பர்களை காப்பாற்ற முடிவு செய்தான். அவன் அளவு சிறியதாக இருந்ததால் அந்த அரக்கர்களின் கண்ணில் படாமல் தப்பினான். வழியில் பஸ் என்ற தேனீ ஒரு ஒட்டும் சிலந்தி வலையில் சிக்கியிருந்தது. ஃப்ளிக்கர் தன் வெப்பமான ஒளியை பயன்படுத்தி அந்த வலையை உருக்கி அவனை மீட்டான். வில்லோ என்ற பழமையான மரம் அவர்களுக்கு ஒரு ரகசியத்தை சொன்னது. உன் ஒளியை நீ உள்ளே ஒளித்து வைக்காதே, துணிச்சல் குகைக்குச் சென்று அந்த மந்திரக்கல்லை தொடு என்றது. அவர்கள் இருவரும் அந்த குகைக்குள் சென்றனர். நிழல்கள் அவர்களை தடுத்தன. ஆனால் ஃப்ளிக்கர் பயப்படாமல் முன்னேறிய போது அவனது ஒளி ஒரு தீப்பந்தம் போல பிரகாசித்தது. மந்திரக்கல்லை தொட்டவுடன் ஃப்ளிக்கர் ஒரு தங்க கோளை போல மாறினான். அவன் வேகமாக பறந்து வந்து தன் ஒளியால் அந்த அரக்கர்களை விரட்டி நண்பர்களை விடுவித்தான். காடு மீண்டும் ஒளியால் நிறைந்தது. ஃப்ளிக்கர் இப்போது காட்டின் மிக பிரகாசமான ஹீரோ. எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் துணிச்சல் இருந்தால் உலகையே ஒளிரச் செய்யலாம் என்று அனைவரும் உணர்ந்தனர். அரக்கர்களிடமிருந்து தப்பிய மற்ற மின்மினி பூச்சிகள் ஃப்ளிக்கருக்கு நன்றி சொன்னார்கள். ஆனால் அந்த இருட்டு அரக்கர்கள் தங்களின் தலைவனான இருட்டு ராஜாவிடம் சென்று முறையிட்டனர். வானம் கருப்பாக மாறியது. ஒரு பெரிய நிழல் உருவம் இருட்டு ராஜா காட்டின் மேலே தோன்றியது. அவர் தனது மந்திரக்கோலால் காட்டின் மரங்களை மீண்டும் சாம்பல் நிறமாக மாற்றினார். ஃப்ளிக்கர் பயப்படவில்லை. நண்பர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒளிர்ந்தால் அந்த இருட்டு ராஜாவை விரட்டலாம் என்று கத்தினான். பஸ்தேனி தன் சிறகுகளால் காற்றை வீச மற்ற பூச்சிகள் ஃப்ளிக்கரை சுற்றி ஒரு வளையமாக நின்றன. ஃப்ளிக்கரின் தலைமையிலான அந்த மாபெரும் ஒளி இருட்டு ராஜாவை தாக்கியது. இருட்டு என்பது ஒளியின் முன் நிற்க முடியாது அல்லவா? அந்த நிழல் ராஜா மெல்ல மெல்ல மறைந்து போனார். இப்போது ஃப்ளிக்கரும் பஸ்ஸும் அந்த காட்டின் நிரந்தர பாதுகாவலர்களாக மாறினார்கள். காட்டிலிருக்கும் ஒவ்வொரு பூச்சிக்கும் இப்போது தெரியும், எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் ஒரு சிறு ஒளியால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று அனைவரும் உணர்ந்தனர்.